Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper 10th standard mathematics quotial examination government question paper தான் பார்க்க போகிறோம். இந்த question paper நம்மளோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எம்இஸ் கொஸ்டின் பேப்பர் இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்க எல்லா சம்மே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் மட்டும் இல்லை, இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ ஆன்சர், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டையில் எக்ஸாமுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கான கீ ஆன்சர் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குற இந்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரில் ஆக்சுவலாக பேட்டர்ன் இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். இதில் பார்த்தா மேத்ஸ் பேட்டர்ன் படி வந்து பார்த்தீங்கன்னா 14 ஃபஸ்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் 6 ஏவோட செட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பி ஈக்குவல் ஆப்ஷன் C3. செகண்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NRPS ஈக்குவல் டு 7. தேர்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் M ஈக்குவல் டு ஆப்ஷன் B2. ஃபோர்த் ஒன்னுக்கு F ஆஃப் 5 ஈக்குவல் டு ஆப்ஷன் D 11. ஃபிஃப்த் ஒன்னுக்கு 1/27. சிக்ஸ்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B 5. செவன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் D 16/5 x/2/y. எயித் ஒன்னுக்கு ஆப்ஷன் A 49. நைன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் B 70 டிகிரி. டென்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் A 1.4 சென்டிமீட்டர். லெவன்த் ஒன்னுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கம்பேர் பண்ணி ஆப்ஷன் C 3,5. 12th ஒன்னுக்கு ஆப்ஷன் C 9. தட் மீன்ஸ் இந்த கொலினியர் கம்பேர் பண்ணியிருக்கிறது. 13th ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா டேஷ் ரெப்ரசன்ட் ஈக்குவேஷன் வித் ஸ்ட்ரெயிட் லைன் விச் ஸ்லோப் M அண்ட் பாசிங் த்ரூ த ஆரிஜின் y ஈக்குவல் டு mx. தட் மீன்ஸ் ஆதிப்புள்ளி வெளிச்சம் நேர்கோட்டி சமன்பாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிக்னாமெட்ரியில் கம்பேர் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டினுக்கு வந்து ஈக்குவல் டு 1/20. 14 1 மார்க்குமே மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்த 2 மார்க் பாருங்கள். ஏ கிராஸ் பி பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கம்பேர் பண்ணக்கூடிய வந்து டிட்டர்மைன் இஸ் டொமைன் எஃப் ஆஃப் ஜி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ரொம்ப முக்கியமான சம் இது. விச் டேர்ம் கேட்டாங்கன்னா வந்து n ஈக்குவல் டு L - A/D + 1 போடக்கூடியது. செவன்த் சம் பார்த்தீங்கன்னா செவன்த் டேர்ம்ஸ் நம்ம கம்பேரிசன் Tn ஈக்குவல் டு AR பவர் n - 1. ஃபைண்ட் த LCM ரொம்ப சிம்பிள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரிஸ் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா A² - B². தட் மீன்ஸ் A + B D A - B போடக்கூடியது. 2 ஸ்கொயர்ஸ் கம்பேர் பண்ணி ஃபைண்ட் த சைட் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்டர் ஆங்குலர் பைசெக்டர் AB/AC ஈக்குவல் டு BD/BCயில் கம்பேர் பண்ணக்கூடிய சம் கேட்டோம். 23rd 24th வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A. தட் மீன்ஸ் கொலினியர் கொடுத்துருக்கு. இது 2-3 மெத்தடில் போடலாம். நீங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் போடலாம், ஸ்லோப்பில் போடலாம். ஸோ 2 மெத்தடில் எந்த மெத்தடில் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டயக்ராம் கிவ் ரீசன். இது என்ன ஃபங்க்ஷன் கேட்டால் ரீசன். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த ஸ்டில் ரொம்ப சிம்பிள். ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப் கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா M ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் X பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தட் மீன்ஸ் மைனஸ் X இன் கேளு பை Y இன் கேளு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டி. காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா டாட் கோஸ். இது ரொம்ப சிம்பிள். காட் தீட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா tan தீட்டா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா கம்பேர் பண்ணி பண்ணுங்க. கம்பல்சரி சம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆகும். ரொம்ப சிம்பிள். சம்மும் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -9 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் 20. இதுக்கான பார்த்தா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x² - ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் 0 போடக்கூடியது. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A கிராஸ் B யூனிட் C கண்டுபிடிக்க சம்மும் ஏரோ டயக்ராம் சம் ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. காம்போசிட் ஃபங்க்ஷன் எஸ் ஷேப். நெக்ஸ்ட் ஹவு மெனி டேர்ம்ஸ் தட் மீன்ஸ் n கண்டுபிடிக்கிறது. பை இந்த சம் ஆஃப் த சீரிஸ் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் சீரிஸில் XY Z. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைண்ட் த வேல்யூ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயரில். நெக்ஸ்ட் 1 ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் ஹேவிங் த சேம் ரூட் ஆஃப் த ஃபைண்ட் த. இது ஆக்சுவலாக 2 மார்க் சம்மில் கம்பேரிசன் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தேல்ஸ் தியரம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா BPT பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் தான் கேட்டிருக்காங்க. இந்த தியரம் நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் STCயில் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வித்தவுட் யூசிங் பித்தாகரஸ் தியரம் ஷோ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஃபார்முலா போடக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் வேர்டெக்ஸ் கட்டாயம் ஈஸியாக போட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் மீன்ஸ் கொஸ்டின் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா காட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இதில் பார்த்து ப்ரூவ் பண்ணக்கூடிய சைன் தான். நெக்ஸ்ட் கம்பல்சரி ஃபைண்ட் த ஏரியா கோட் ரொம்ப சிம்பிளாக அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுவோம் சிமிலர் ட்ரையாங்கிளும். அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் 44 வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் 50% வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கும். ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எய்தர் சாய்ஸ் ரெண்டுமே நமக்கு கிராஃப் வந்து செகண்ட் எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம் பார்த்தீங்கன்னா ஈஸி ஆன்சர்லாம் இது பர்டிகுலர் X ஈக்குவல் 24 Y ஈக்குவல் 1/2x இந்த கார்மெண்ட் சம் இதே மாதிரி டேபிளர் கொடுத்துக்கான பார்த்தீங்கன்னா டேபிளர் கணக்கு கொடுத்த சம்மில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி பார்த்தேன் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம் கொஸ்டின் தான். தமிழ் மீடியம் தான் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் 3 தான். செகண்ட் ஒன்றுக்கு 7, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் 2, ஃபோர்த் ஒன்றுக்கு 11, ஃபிஃப்த் ஒன்றுக்கு 1/27, சிக்ஸ்த் ஒன்றுக்கு 5, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் எயித் ஒன்றுக்கு 49. மதிப்பு வந்து 70 டிகிரி. ஏயின் நீளம் வந்து 1.4 சென்டிமீட்டர்.
சந்திக்கும் புள்ளி 3,5 ஒரு கோடமையில் இப்போ ஒரு கோடமையில் இப்போ பார்த்தீங்கன்னா பியின் மதி 9. அதுக்கப்புறம் இப்போ மேற்கட்டு அதாவது சாய்வு எம் முடியும் ஆதிப்புள்ளி வெளிச்சம் இருக்கிற சமன்பாடு ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி சாரி பார்த்தா ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் 13th ஒனுக்கு ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு, ஆ கிடையாது. 14th ஒன் கம்பேரிசன் 1/25. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சம் தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி சம் மூலங்களின் கூடத்தில் கம்பேர் பண்ணால் 5 மார்க் எல்லாமே ஈஸியான சம், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பேப்பராக தான் இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கீ ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷனோட ரொம்ப முக்கியமானது, ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆப்ஷனோட எழுதுங்க. அது 2 மார்க் கொஸ்டின்ஸ் 15லேருந்து 28 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கே மார்க்கில் பாருங்கள். ஏ கண்டுபிடிச்சா ஒரு மார்க், பி கண்டுபிடிச்சா ஒரு மார்க், டொமைன் கண்டுபிடிச்சா ஒரு மார்க், ரேஞ்ச் கண்டுபிடிச்சா ஒரு மார்க், எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சா ஒரு மார்க், ஜி ஆஃப் ஜிக்கு 1 மார்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ பவர் பி இன்ட் பி பவர் ஏ வரைக்கும் கண்டுபிடிச்சா 1 மார்க். அதுக்கு அந்த வேல்யூ எடுத்து எழுதணும். டிஎன் ஃபார்முலா எழுதுனா 1 மார்க், அது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 1 மார்க். அதே மாதிரி ஃபார்முலா நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டரைசேஷன் அதே மாதிரி தான் செப்பரேட். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வைஸ் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம அதனால் மேத்ஸில் ஸ்டெப்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். கம்பல்சரி சம்லையும் பாருங்கள் ஃபார்முலா பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா கழிச்சு அது எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர். அதுக்காக 5 மார்க்கில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வரும். ஏரோ டயக்ராம் கம்பேரிசன் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு, ஏரோ டயக்ராம் டேபிளுக்கு, செட் ஆர்டர் கிராஃபுக்கு, எஃப் ஆஃப் ஜி அதே மாதிரி தான் எஸ் ஷேப் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் சாப்டர் கம்பேர் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பெசல் சீரியஸ் சிக்மா கே பார்த்தீங்கன்னா சிக்மா என் கியூப் n + 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுனா 1 மார்க்கு. அதுக்கப்புறம் அதுக்கான சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வேல்யூக்கான நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரி இதே மாதிரி தான் வேல்யூ நம்ம கொடுப்பாங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிக்சர் ப்ரூஃப், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீரத்தை கம்பேர் பண்ணக்கூடியது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எழுதுனா 1 மார்க். நிறைய பேர் ஃபார்முலா எழுத மாட்டீங்க, அந்த ஃபார்முலா எழுதணும். அதே மாதிரி டிக்னாமெட்ரிசம், ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியில் ரப் டயக்ராம் போட்டால் 2 மார்க், ட்ரையாங்கிள் போட்டால் 1 மார்க், ரேஷியோ அது பிரிச்சு எழுதுனா அதுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் த ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா 3 மார்க். அதே மாதிரி தான் செகண்ட் கான்செப்ட்டில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து கிராஃபுக்கு இதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா டேபிளர் காலம் கிரியேட் பண்ணால் 3 மார்க், பிளட்டிங் த பாயிண்ட்ஸுக்கு 2 மார்க், ஸ்கேலு எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் 2 மெத்தட் அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு அதே மாதிரி தான். ஸோ இந்த கொஸ்டின் இந்த கீ ஆன்சர் படி தான் நம்ம பப்ளிக் கீ ஆன்சரே வரும். ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவோம் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. இனிமேல் இல்லாத ரொம்ப ஷார்ட்டாக போகிறத விட்டுட்டு என்ன ஸ்டெப்ஸோ அது படி நீங்கள் பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் நம்ம ஃபுல் மார்க்னு. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லுங்கள், நான் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன், கட்டாயம் எனக்கு சென்டர் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் 90 கிராஸ் ஆகுது. காரணம் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு சம்மில் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸுக்குள்ளே கரெக்டாக இருக்குது. லாஸ்ட் ஆன்சர் மட்டும் தப்பாக இருக்குன்னா 4 மார்க் கிடைக்கும். ஒரு சில அதே ஒரு சில சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு சார், ஸ்டெப்ஸ்லாம் மாற்றி போட்டால் 1 மார்க் தான் கிடைக்கும் அந்த ஆன்சருக்கு மட்டும். ஸோ 1 மார்க் முக்கியமாக 4 மார்க் முக்கியமாக நீங்களே முடிவு பண்ணிக்க. ஸ்டெப்ஸ் நான் திருப்பி சொல்லுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை எழுதும் போது வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டு பாருங்கள். அதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்மளை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான சேனல் நம்ம பல டைம் சொல்லி இங்கிலீஷ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மேத்ஸ்க்கு நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the கோட்டையில் எக்ஸாமினேஷன் in மேத்ஸ் அண்ட் ஆல்சோ நல்லா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மேத்ஸில் நீங்கள் சென்டம் எடுக்கலாம். சென்டம் எடுக்கிறது நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.